ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிருந்தா கிரியேட்டிவ் டாபிக்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு தேவையான சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் அப்புறம் கிச்சன் டிப்ஸும் அப்புறம் லேடிஸ்க்கு தேவையான சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய டிப்பு வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஹேரில் கீழே இந்த மாதிரி வந்து கிளிப்பு வந்து போட்டிருப்போம். ஒரு சில டைமில் இந்த கிளிப்பு வந்து உருவிக்கிட்டு கீழே வந்து விழுந்துடும். அது எங்கே தான் விழுந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியாமையே வந்து இருக்கும். அந்த மாதிரி நம்ம போடக்கூடிய இந்த கிளிப்பு வந்து கீழே விழாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த சிம்பிள் டிப்பை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கு நான் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹேர் பின் தான் வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஹேர் பின்லாம் நம்மக்கிட்ட நிறைய வந்து இருக்கும். இப்போது நம்ம ஸ்டோன் வச்ச கிளிப்பை இந்த மாதிரி வந்து ஹேரில் போட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்துருக்கக்கூடிய இந்த கிளிப்பை இந்த மாதிரி ஹேரில் அந்த கிளிப்போட சேர்த்து நம்ம வந்து போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா இந்த கிளிப்பு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து விழவே விழாது. முடி கொஞ்சம் ஒல்லியாக இருந்துச்சு, கிளிப் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த டிப்பை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம போடும்போது அந்த கிளிப்பு வந்து கீழே வந்து உருவிக்கிட்டு வராது. ஸோ இந்த டிப் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப்பு, நம்ம கையில் இந்த மாதிரி வந்து பிரேஸ்லெட் வந்து போடுவோம். தனியாக ஒரு ஆளாக இந்த மாதிரி கையில் பிரேஸ்லெட் போடுறது அப்படிங்கிறது ஒரு ரிஸ்க்கான செயல். அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா யாராவது ஒருத்தரை வந்து ஹெல்ப்புக்கு வந்து கூப்பிடுவோம். அந்த மாதிரி யாரையும் வந்து ஹெல்ப்புக்கு கூப்பிடாமல் நம்மளே சிம்பிளான மெத்தடில் இந்த பிரேஸ்லெட்டை எப்படி போடலாம் அப்படிங்கிறதான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு நான் கொஞ்சமாக செலோ டேப்பு தான் வந்து கட் பண்ணி வந்து எடுத்திருக்கேன். நம்ம கையில் வந்து பிரேஸ்லெட்டை இந்த மாதிரி வந்து போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த பிரேஸ்லெட்டோடு சேர்த்து நம்ம வந்து செலோ டேப்பை வந்து மாதிரி வந்து ஒட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஹூக்கில் நம்ம வந்து போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பராக வந்து போட வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம ஒட்டி இருக்கக்கூடிய இந்த செலோ டேப்பை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் நம்மளால் பிரேஸ்லெட்டை நம்ம கையில் வந்து போட முடியும். ஸோ இந்த ஐடியா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட் இல்லை அப்படின்னாலும் இன்னொரு மெத்தட்லையும் நம்ம வந்து பிரேஸ்லெட்டை ஈஸியாக நம்மளால் வந்து போட முடியும். அதுக்கு நான் ஊக்கு தான் வந்து எடுத்திருக்கேன். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஊக்காக வந்து எடுத்துக்கோங்க. நம்ம பிரேஸ்லெட் வச்சுருந்தோம் இல்லையா, அதோட ஹூக்கில் இந்த மாதிரி ஊக்கை வந்து போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமா நம்ம கையில் பிரேஸ்லெட்டை வந்து போட்டுட்டு இந்த ஊக்கை நம்மளோட உள்ளங்கையில் இந்த மாதிரி வச்சு டைட்டாக வந்து பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஈஸியாக நம்மளால் ஹூக் வந்து போட முடியும். இப்போ நம்ம வந்து இந்த ஊக்கை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் நம்ம கையில் நம்ம பிரேஸ்லெட்டை வந்து போட்டுடலாம். ஸோ ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய டிப்பு வேலைக்கு போகிற பெண்களுக்கெல்லாம் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம நெத்தியில் வந்து பொட்டு வந்து வச்சுட்டு போவோம். ஆனால் வேலைக்கு போகும்போது இல்லை வெளியில் போகும்போது நம்ம நெத்தியில் இருக்கக்கூடிய பொட்டு பார்த்திங்கன்னா ஒரு சில டைமில் கீழே வந்து விழுந்துடும். அந்த மாதிரி டைமில் நம்ம நெத்தியில் வந்து பொட்டு இருக்காது. அப்போ ரொம்ப கொஞ்சம் அனீஸியாக வந்து ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி டைமில் நம்ம பொட்டு கீழே விழுந்துட்டாலும் நம்ம இந்த சிம்பிள் டிப்பை ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம எப்பயுமே கையில் என்ன வச்சுருப்போம் அப்படின்னா செல்ஃபோன் வந்து வச்சுருப்போம். அந்த மாதிரி வச்சுருக்கக்கூடிய செல்ஃபோன் நம்ம வச்சிருக்கக்கூடிய பொட்டை இந்த மாதிரி வந்து ஒட்ட வச்சுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி கலர் பொட்டு வந்து யூஸ் பண்ணுவேன். அதனால் நான் வந்து இதை எடுத்திருக்கேன். உங்ககிட்ட நீங்கள் வந்து எந்த பொட்டு யூஸ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். அதாவது ஸ்டோன் வச்ச பொட்டெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி பொட்டை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதை வந்து இந்த மாதிரி ஃபோனோட கவரில் இந்த மாதிரி வந்து ஒட்ட வச்சுக்கலாம். உங்களுக்கு எத்தனை பொட்டு ஒட்ட வைக்கணும்னு தோணுதோ அதை மாதிரி வந்து ஒட்ட வச்சுக்கலாம். ஸோ தேவைப்படும் போது நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சிம்பிளான ஹேக் தான், பட் யூஸ்ஃபுல்லான ஹேக் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய டிப்பு வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ளவுஸ் கொஞ்சம் டைட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு தையல் இல்லைன்னா 2 தையல் நம்ம அந்த மாதிரி வந்து பிரித்து விடுவோம். அந்த மாதிரி வந்து பிரித்து விடும்போது நமக்கு ஒரு சில டைமில் கீழே இந்த ஹூக் வந்து மாற்ற இடத்துல கொஞ்சம் லூஸாக இருக்கும். அதாவது செஸ்ட்டு வந்து கரெக்டாக இருக்கும். அந்த லாஸ்ட்டு ஹூக் வந்து மாற்ற இடத்துல கொஞ்சம் லூஸாக தொடன்னு வந்து இருக்க மாதிரி வந்து இருக்கும். அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து அப்படியே இழுத்து பிடிச்சி நம்ம வந்து ஹூக்கை வந்து போட்டுருவோம். அந்த மாதிரி போடாமல் இந்த சிம்பிள் டிப்பை நம்ம வந்து ஃபாலோ பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கு நான் 2 ஹூக்கு வந்து எடுத்திருக்கேன். இப்போது நம்ம வந்து ஹூக் வந்து 3 ஹூக்கு நான் வந்து போட்டுக்கிறேன். அந்த இடம் ஃபுல்லாக நமக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா 3 ஹூக் வந்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த 2 இடத்துல மட்டும் நமக்கு லூஸாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த ஹூக்கை இந்த மாதிரி அந்த ஹூக்குக்கு கொஞ்சம் தள்ளி இந்த மாதிரி வந்து போட்டு விட்டுக்கிறேன். 2 ஹூக்கையும் நம்ம இந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நிறைய டிப்ஸ் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நான் 2 ஊக்கையும் இந்த ப்ளவுஸில் வந்து போட்டு விட்டுட்டேன். போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து போடும்போது நம்ம இந்த ஊக்கில் இந்த ஹூக்கை இந்த மாதிரி வந்து மாட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து மாட்டும்போது நமக்கு ரொம்பவே வந்து கரெக்டாக இருக்கும் போடுறதுக்கு. இல்லை ப்ளவுஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு லூஸாக இருக்குது, எல்லா ஹூக்குமே வந்து டைட் பண்ணணும் அப்படின்னா வரிசையாக நீங்கள் வந்து ஊக்கை வந்து ஹூக் மாதிரி வந்து மாட்டிக்கலாம். ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய டிப்பு வந்து நம்ம கையில் வந்து நெயில் பாலிஷ் வந்து வச்சுருப்போம். இப்போ இந்த கலர் நமக்கு பிடிக்கல, வேறு கலர் நம்ம மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து நெயில் பாலிஷ் ரிமூவர் வச்சு யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் நம்ம கிட்ட வந்து அந்த நெயில் பாலிஷ் ரிமூவர் இல்லை அப்படின்னா இந்த சிம்பிள் டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கு நான் வந்து என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ஃப்யூம் தான் வந்து எடுத்திருக்கேன். அதாவது ஒரு டிஷ்யூ பேப்பரில் கொஞ்சமாக பர்ஃப்யூமை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிறேன். நம்ம கையில் இந்த மாதிரி நெயில் பாலிஷ் போட்ட இடத்துல இந்த மாதிரி வந்து தொடச்சி எடுக்கும்போது நமக்கு இந்த நெயில் பாலிஷ் ரிமூவர் ஃபுல்லாக வந்து ரிமூவ் ஆகி வரும். இப்போ இந்த ஓரங்களில் இன்னும் கொஞ்சம் இருக்கனால லைட்டாக இன்னும் கொஞ்சமாக நான் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நான் வந்து தொடச்சி வந்து எடுத்துக்கிறேன். நல்லா தொடச்சதுக்கு அப்புறமா நல்லாவே நமக்கு ரிமூவ் ஆகிடுச்சு. நம்மக்கிட்ட வந்து நெயில் பாலிஷ் ரிமூவர் இல்லாத டைமில் இந்த சிம்பிள் டிப்பை நம்ம வந்து ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிப்பு, நம்ம கடையில் என்னைக்காச்சும் ஏதாச்சும் சாப்பிட்றதுக்காக வாங்குவோம். அந்த மாதிரி வாங்கும்போது இந்த மாதிரி ஃபாயில் கவர் நமக்கு வந்து கிடைக்கும். நம்ம வந்து சாப்பிட்டுட்டு வேண்டாம் அப்படின்னு தூக்கி குப்பையில் போட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம சாப்பிட்றது தான், அதனால் இதை நம்ம வந்து தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். இதை வந்து சாப்பிட்டுட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சு நான் வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து காய வச்சு வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இதை 2 பீஸாக நான் வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கைகளால் நம்ம வந்து அமைக்கி விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பால் மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம உருட்டி வச்சுருக்கக்கூடிய ஃபாயில் பேப்பரை நிறைய டிப்ஸுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். நம்ம வீட்டில் நிறைய விதமான பருப்பு வகைகள், பயிர் வகைகள்லாம் வந்து வச்சுருப்போம். அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரத்தில் வண்டுகள் வந்து வர ஆரம்பிக்கும். அது மாதிரி வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம உருட்டி வச்சுருக்கக்கூடிய இந்த ஃபாயில் பேப்பரை இந்த பருப்புக்குள்ளே இந்த மாதிரி வந்து வச்சுட்டோம் அப்படின்னா இதிலிருந்து நமக்கு ஒரு வண்டு கூட வந்து வரவே வராது. இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வந்து வச்சுக்கலாம். ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தூக்கி போடக்கூடிய ஒரு பொருளை நம்ம இந்த மாதிரி டிப்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, நம்ம வீட்டில் அப்பளம்லாம் வந்து பொரிப்போம். இப்போ நான் வந்து அப்பள பூதா வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி அப்பளம்லாம் வந்து பொரிக்கும் போது நம்ம பெரிய எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி வந்து அப்பளம் வந்து பொரிப்போம். அந்த மாதிரி வந்து பொரிக்கும் போது எண்ணெய் சட்டி சூடேறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய எண்ணெய் ஊற்றிட்டோம் அப்படின்னா அதை ரீயூஸ் பண்ணும்போது நம்ம உடம்புக்கு ரொம்பவே கெடுதல். அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த மாதிரி சிம்பிள் டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கு நான் வந்து தாளிப்பு கரண்டி தான் வந்து எடுத்திருக்கேன். தாளிப்பு கரண்டியில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் தான் நான் வந்து ஊற்றிருக்கேன். இப்போ இந்த எண்ணெய் சூடேறினதுக்கப்புறமா நம்ம வந்து வச்சுருக்கக்கூடிய அப்பளத்தை இதில் வந்து போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வானல் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி அப்பளத்தை வந்து பொரிச்சு எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சின்ன பாத்திரம், அதாவது தாளிப்பு கரண்டி வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து அப்பளத்தை கூட வந்து பொரிச்சு எடுக்கலாம். அப்பளம் பெருசாக இருக்கும்போது நீங்கள் உடச்சி போட்டு நம்ம வந்து பொரிச்சு எடுக்கும்போது நமக்கு ரொம்பவே வந்து நல்லது. இதனால் நமக்கு நிறைய கேஸும் வந்து வேஸ்ட் ஆகாது, எண்ணெயும் நமக்கு வந்து வேஸ்ட் ஆகாது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய டிப்பும் ஒரு சிம்பிளான ஒரு டிப்பு தான். அதுக்கு நான் வந்து பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வந்து சூடு பண்ணியிருக்கேன். இந்த தண்ணி நல்லா வந்து சூடேறட்டும். சூடேறினதுக்கப்புறமா நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு வந்து எடுத்திருக்கேன். இந்த கல்லுப்பை இந்த தண்ணியில் இந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம். லைட்டாக வந்து கரையட்டும். கொஞ்சம் லைட்டாக வந்து கரைஞ்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக நான் வந்து கம்ஃபர்ட் வந்து ஊற்றிக்கிறேன். ஊற்றுனதுக்கப்புறமா இது நல்லா வந்து மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கில் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். சிங்கில் அடைப்பு வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி தண்ணியை வந்து ரெடி பண்ணி இந்த ஹோலில் இந்த மாதிரி நல்லா வந்து ஃபோர்ஸாக வந்து ஊற்றி விட்டுட்டோம் அப்படின்னா இதில் கொஞ்சம் கூட அடைப்பு வந்து இருக்கவே இருக்காது. பொதுவாக நம்ம அடைப்பை எடுக்கணும் அப்படின்னா பேக்கிங் சோடா இது எல்லாமே வந்து போட்டுகிட்டே இருப்போம். அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. கொஞ்சமாக கல்லுப்பு இருந்தாலே வந்து போதும். அந்த அடைப்பெல்லாம் ஈஸியாக நம்மளால் எடுத்துட முடியும். நம்ம கொஞ்சம் ஸ்மெல்லுக்காக நல்லா கொஞ்சம் வாசனையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து கம்ஃபர்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம ரவையெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வந்து வச்சுருப்போம். எவ்வளோ தான் ரவையை நம்ம பார்த்து ஸ்டோர் பண்ணினாலும் அதில் பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன புழுக்கள் வந்து வர ஆரம்பிச்சிடும். ரவையை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணும்போது லைட்டாக வந்து வறுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்டோர் பண்ணணும். என்ன தான் வறுத்து ஸ்டோர் பண்ணினாலும் அதுலேயும் புழுக்கள் வந்து வர ஆரம்பிக்குது. அதுக்கு வந்து வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஏலக்காயை நீங்கள் இந்த ரவையில் வந்து போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா இதிலேருந்து ஒரு புழுக்கள் வந்து வரவே வராது. ஏலக்காய்க்கு பதிலாக நீங்கள் கிராம்பு கூட வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு 2-3 கிராம்பு எடுத்து இந்த மாதிரி ரவையில் வந்து போட்டு வச்சிட்டிங்கன்னாலும் அதுலேயும் வந்து அந்த வண்டு புழுக்கள் வந்து வராது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டிப்பும் வீட்டுக்கு ரொம்பவே தேவையான ஒரு டிப்பு தான். அதாவது நம்ம வந்து மாவெல்லாம் வந்து அரைச்சி வச்சுருப்போம். ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே வந்து பொங்கி ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக வந்து அந்த மாவு வந்து ஊற்றிடும். அந்த மாதிரி ரொம்ப அளவுக்கு அதிகமாக புளிச்சு வராமல் இருக்கணும் அப்படின்னா சில டிப்பை நம்ம வந்து ஃபாலோ பண்ணி வச்சா அந்த மாதிரி வந்து பொங்கி நமக்கு வந்து ஊற்றாது. வெயில் வேற ஆரம்பிச்சிடுச்சு, இனிமேல் வந்து மாவு அதிகமாக வந்து புளிக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த சிம்பிள் டிப்பை ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கு நான் வந்து 3 காஞ்ச மிளகாய் தான் வந்து எடுத்திருக்கேன். இந்த காஞ்ச மிளகாயை மாவில் இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம்.
அதாவது காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி காம்போடு வந்து இருக்கணும். காம்போடு இருக்க மாதிரி நம்ம வந்து வைக்கணும். இந்த மாதிரி வந்து வைக்கும்போது அவ்வளோ சீக்கிரத்தில் மாவு வந்து பொங்கி வந்து நமக்கு வந்து ஊற்றாது. இந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி வாழை இலை இருந்துச்சு அப்படின்னாலும் அதை கூட நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். வாழை இலையை சின்னதாக வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மாவில் இந்த மாதிரி வந்து போட்டு விட்டுறலாம். இந்த மாதிரி வந்து போட்டு வைக்கும்போதும் நமக்கு வந்து மாவு அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து பொங்கி வந்து ஊற்றாது. இந்த மாதிரி வாழை இலை கிடைக்கல அப்படின்னாலும் வெற்றிலை இருந்துச்சு அப்படின்னாலும் வெற்றிலையை நல்லா வந்து காம்போடு வந்து வச்சுட்டிங்கன்னாலும் அதுலேயும் மாவு வந்து பொங்கி வந்து ஊற்றாது. ஆனால் வந்து வெற்றிலை மாவு ரெண்டுமே இல்லாத டைமில் நம்ம காஞ்ச மிளகாய் டிப்பை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய கிச்சன் டிப் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தேங்காய் வந்து யூஸ் பண்ணுவோம். தேங்காய் வந்து உடைக்கும் போது தண்ணியில் லைட்டாக வந்து டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உடைச்சோம் அப்படின்னா ஈக்குவலாக நமக்கு வந்து உடஞ்சி வரும். இந்த மாதிரி உடஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து மேக்ஸிமம் தேங்காயை ஸ்டோர் பண்ணி வந்து வைப்போம். அந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணி வந்து வைக்கும்போது ஒரு சில துருவி ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிடுவாங்க. ஆனால் வேலைக்கு போகிற டைமில் நம்மளால் வந்து ஸ்டோர் பண்ணிகிட்டு இருக்க முடியல அப்படின்னா நம்ம அப்படியே வந்து அந்த தேங்காய் ஓட்டோட நம்ம தேங்காயை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிடுவோம். அந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணும்போது இந்த சிம்பிள் டிப்பை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கணும். நம்ம தேங்காய் வந்து உடச்சதுக்கப்புறமா தேங்காயை நல்லா வந்து வாஷ் பண்ணி வந்து எடுத்துடணும். அதில் வந்து அந்த பிசுபிசுப்பு வந்து இருக்கக்கூடாது. அந்த தேங்காய் உடச்ச தேங்காயில் ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுறக்கூடிய தேங்காய் வந்து இந்த 3 கண் உள்ள தேங்காயை தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இந்த 3 கண் உள்ள தேங்காய் மூடி வந்து சீக்கிரத்தில் வந்து வீணாயிடும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம திருவும் போது அதை எடுத்து வந்து திருவி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டோர் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இதில் கொஞ்சமாக உப்பு தடவி வந்து ஸ்டோர் பண்ணலாம். இல்லை கொஞ்சமாக லெமன் தடவி வந்து ஸ்டோர் பண்ணலாம். அந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணும்போது ஃப்ரிட்ஜில் வந்து வைக்கும்போது இந்த தேங்காய் மூடியை எப்பயுமே வந்து ஃப்ரிட்ஜில் கவுத்த மாதிரி வந்து வைக்கணும். அந்த மாதிரி வந்து வைக்கும்போது நமக்கு ரொம்ப நாளைக்கு இந்த தேங்காய் மூடி வந்து வரும். அதாவது சீக்கிரத்தில் வந்து வீணாகாது. ஸோ தேங்காய் மூடியை ஓட்டோட ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணும்போது இந்த மாதிரி கவுத்த மாதிரி வச்சு வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன டிப்பில் ஒன்றாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் வீடியோவுக்கு ஒரு லைக்கை போடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.